எடுத்து நம்ம எதை எடிட் கட் பண்ணி போடணுமோ அது நம்ம சாய்ஸ்குள்ளே இருக்க போகுது. இதில் பாரு பண்ணுறதுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி தான் இந்த செலிப்ரேஷன் வீக்குக்கு முன்னாடி வீக் அவளை பிளான் பண்ணி எடுத்திருக்கீங்கன்னா, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் வந்து இந்த 2 வீக் செலிப்ரேஷனில் இவனுங்கெல்லாம் மிக்சர் கண்டென்ட்லாம் இப்போ முட்டையும் சோறும் சாப்பிட்டுக்கிட்டு செலிப்ரேஷன் சாப்பிட்டு கேக் சாப்பிட்டு பொங்கல் கொண்டாடிட்டுலாம் இருக்காங்கன்னா, இதுக்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீட்டில் உழைப்பு போட்ட பாரு அந்த இடத்துல இருந்திருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆதங்கமாக இருக்குன்னா, முக்கியமாக பாரு ஃபேன்ஸ்க்கு. அமித் கூட இது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது உண்மையாக சொன்னாரா பொய் சொன்னாரான்னு தெரியல. இல்லை பாருவோடது எல்லாருக்குமே பாருவோட விஷயங்கள் வெளியில் நெகட்டிவாக தான் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இதில் பாருக்கு ரெட் கார்டு கொடுத்தது அப்பட்டமாக தெரிஞ்சுது. ஆனால் மற்றவங்களோட விஷயம் ஸ்கேண்ட்ராவும் சரி, டபுள் கேம் ஆடின கனியும் சரி, அதுக்கப்புறம் பிரஜன் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு சபரி அவன் முக்கியமாக அவன் சபரி சரி, சகுனி சபரி சரி, அரோரா சரி, அந்த திவ்யாவும் சரி, வக்ரன் முக்கியமாக வக்ரன் விக்ரமும் சரி, இவங்க எல்லாருக்குமான விஷயங்கள் நெகட்டிவாக தான் சோஷியல் மீடியாவில் போயிருக்குன்னு வெளில போன எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. கனி உட்பட, அப்போ சுபிக்ஷா உட்பட. அப்படின்னும் போது அவங்க உள்ள வந்து பாரு பற்றின விஷயங்கள், ஒருவேளை பாரு உள்ள இருந்திருந்தா இப்போ வந்து பாரு தான் திருப்பி ஷோ ரன் பண்ணியிருக்கா, பாரு தான் டைட்டில் வின்னர், பாருவோடது கேம் தான் வந்து வெளியில் பேசப்படுது, நம்மலாம் ஒன்றுமே செய்யல அப்படிங்கிறது திருப்பி எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். அகைன் ஆல்ரெடி தீபக் சொன்ன மாதிரி, மஞ்சரி சொன்ன மாதிரி, பிரியங்கா சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். வெளில போய் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வரும்போது பாரு தான் டைட்டில் வின்னருங்கிறது நம்மளே மாற்ற முடியாத அளவுக்கு அவளுக்கான ஓட்டிங்கில் வந்துடும், அவளுக்கான ரெக்கக்னேஷனில் வந்துடும், அவளுக்கான கன்சிடரேஷனில் வரும்னு பிளான் பண்ணி தான் வெளில போன எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வர்ற வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக பாருவை எவிக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து எவிக் பண்ணவங்க உள்ளே வரும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஃபுல்லாக வந்து பாரு மேலே ஃபோக்கஸ் ஆகும்போது உங்களால் நீங்கள் நினச்சவங்கள டைட்டில் வின்னர் ஆக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் வெளில போனால் வந்து நெகட்டிவாக மற்ற கண்டஸ்டன்ஸுக்கு பேர் இருக்குன்றத நீங்கள் என்ன தான் சேனல் பொத்தி இப்போ வக்ரனையும் சபரியும் காப்பாற்றி வச்சாலும் வெளில போனால் அவங்க அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்போது இவங்கள வந்து நீங்கள் உள்ளே இவங்களுக்கான இமேஜை வந்து சரி பண்ணி வக்ரன்னு சொல்லக்கூடாது, சபரியை வந்து தப்பாக பேசக்கூடாது, அரோராவை வந்து ஆபாச குறியீடுன்னு சொல்லக்கூடாது, அரோராவை நல்ல பொண்ணா குடும்ப குத்து விளக்கா காட்டிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கேம்ட்ராவை வந்து நல்ல விதமாக இங்கே வந்து சரி பண்ணி அனுப்பிச்சிடணும். 2 குழந்தைங்களுக்கு அம்மா, அப்புறம் ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி அப்படின்னும் போது அவங்க லைஃப்குள்ளே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவங்க பர்சனல் லைஃப்பில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு இவங்களுக்கான இமேஜை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாரு ஒருத்தி மேலே அந்த ப்ளேமை போட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் பாரு தான், அதனால நாங்கள் அவளை வெளில அனுப்பிச்சிட்டோம். இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வரும்போது பாரு உள்ளே இல்லைன்னா அவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஓகே, வெளியில் வந்து அப்படி இருந்தாலும் இப்போ எங்களுக்கு வந்து சேனல் வந்து ஒரு ரெக்கக்னேஷன் கொடுத்துட்டாங்க, நாங்கள்லாம் நல்லவங்க தான் அப்படின்னு. அப்போ பாரு ஒருத்தி தான் தப்பு, அவள் ஒருத்தி அந்த வீட்டில் நெகட்டிவ் இல்லை அப்படின்னும் போது நாங்கள் செலிப்ரேஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அப்போ நாங்கள் இப்போ வந்திருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, பாசிட்டிவ் வைப். இப்போ வந்து நாங்கள் டாக்ஸிக்காக இருந்தவ வெளியில் போயிட்டா அப்படின்னும் போது பாருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கும்போது விசில் அடித்த அவன் சபரி ஆகட்டும், அவளோட காஃபியை வந்து பண்ணிட்டு கீழே தள்ளிட்டு அவளை மூஞ்சில் துப்பின அவன் வினோத் ஆகட்டும், அவளை வந்து ரொம்ப துரோகம் பண்ண ஸ்கேம்ட்ராவாகட்டும், வக்ரன் அவளை தப்பாக பேசின வக்ரமாகட்டும், அரோரா அவளை வந்து அவளுக்கான மெடிக்கல் இஷ்யூஸ் அவள் தலையில் இருக்கிற விஷயங்களை பேசி அவளை அசிங்கப்படுத்தி இன்னமும் அவளை அசிங்கப்படுத்திட்டு அவள் திருந்தவே இல்லை, கமருதீன் கேம் போனது பாருவால தான் அப்படின்னு திருப்பி அவளை நீ எல்லாம் அவளை பேசுகிற அளவுக்கு அவளோட கேம் ஆயிடுச்சுன்னும் போது அவள் ஒருத்தி மேலே இந்த ஷோவை ரன் பண்ணிவிட்டு அவள் ஒருத்தி மேலே இந்த ப்ளேமை போட்டுட்டு அவள் ஒருத்தியை வச்சு டிஆர்பியோ எடுத்துட்டு ஆனால் அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் ஏவியை கிரியேட் பண்ணிவிட்டு இவங்களெல்லாம் நீங்கள் நல்லவங்களை ஆக்கிறதுக்காக தான் பாருவை வெளில அமிச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நீங்கள் பாருவை உள்ளே கூப்பிட்டு இது எல்லாத்துக்குமே நாங்கள் டிஆர்பிக்காக தான் பண்ணோம். இது ஒரு ஷோ, எண்ட் ஆஃப் த டே இந்த ஷோ முடிஞ்சிச்சு. இது யாரோட பர்சனலே அஃபெக்ட் பண்ண வேணாம். அப்போ உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கும் போதே தெரியும்ல அவளோட பர்சனலை இதை அஃபெக்ட் பண்ணோம். அவளுக்கான அவள் வெளில போய் பார்த்தா ஆல்ரெடி அவள் உள்ள இருக்கும்போது அவளுக்கு தெரியாது வெளில நெகட்டிவா எப்படி போயிருக்கு அப்படிங்கிறது. ஏதோ போயிருக்குன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றத அவள் வெளில போய் தான் பாப்பானும் போது அவள் ஏற்கனவே அவள் வெளில போகும்போது அவளுக்கு நெகட்டிவ் இருக்கும், நம்மளும் நெகட்டிவா தான் அனுப்புறோம். 10 குறைக்கு வந்து அவளுக்கு ரெட் கார்டு கொடுத்தோம் வேற அனுப்புறோம் போது அது அவளோட மனநிலைமை எப்படி பாதிக்கும், ஒரு பொண்ணா அவளுக்கான ஃபியூச்சர் எப்படி பாதிக்கும், ஒரு பொண்ணா அவள் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு எந்த ஒரு நினைப்புமே இல்லாம தெரியாமையா நீங்க இதை பண்ணீங்க, தெரிஞ்சு தானே பண்ணீங்க. அப்போ அதே தெரிஞ்சு தெளிவாக தப்பு பண்ண நீங்கள் அதே தெரிஞ்சு தெளிவாக அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கான விஷயமாவும் எல்லாத்தையும் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஒரு கார்ப்பரேட், அந்த கார்ப்பரேட் வந்துட்டு அவங்களோட ஈகோ விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் பாரு வந்து இவங்களுக்கு ஒரு கண்டஸ்டன்ட், அந்த பாரு கிட்ட ஈகோ விட்டு கொடுத்து ஹோஸ்ட் சாரி கேட்பாருன்னா ஹோஸ்ட் லெஜெண்ட்
ஹீரோ மெட்டீரியல், மாசு, மக்கள் செல்வன் அப்படின்றவர் வந்து அவர் ஈகோ விட்டு கொடுத்து சாரி கேட்க மாட்டாரு, சேனலும் அது சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு சொல்லும்போது கமருதீனுக்கான விஷயத்த நீங்க ரெட் கார்டு, அதாவது இது எப்படின்னா கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணுன்றது தான் சேனலோட விஷயமா இருந்திருக்கும். ஏன்னா அவன் பேசுனது பண்ணது எல்லாமே தப்பா. அவன் இது இப்போ பண்ணல, முதல்ல தான் அதை தான் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஹோஸ்ட் சொன்ன மாதிரி எவ்வளோ வாட்டி வார்னிங் கொடுத்தாச்சு. ஆனால் பாருக்கும் ரெட் கார்டு சேர்த்து கொடுக்கணும்னு சொன்னது விஜய் டிவி, ஐ மீன் விஜேஎஸ் தான். ஸோ கமருதீனுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது, பாருக்கும் சேர்த்து கொடுத்துடலாம். நீங்கள் கொடுத்தா 2 பேருக்கும் கொடுக்கணும், இல்லைனா யாருக்குமே கொடுக்க வேணான்ற மாதிரி அங்கே ஒரு டாக் போயிருக்கலாம். இதில் கமருதீனுக்கு கொடுக்கணுன்றத சேனலோட டெசிஷனாக இருந்திருக்கும். ஆனால் பாருக்கும் சேர்த்து கொடுத்து கமருதீனுக்கு கொடுத்ததுக்கே பாரு தான் காரணம் அப்படின்ற மாதிரி பாரு மேலே அந்த பிளேமை போட்டுட்டு கமருதீனை அனுப்பணும். அப்போ எப்போ வேணால் அவனை திருப்பி உள்ளே கூப்பிட்டுக்கலாம் அவனுக்கான. ஏன்னா அவன் வந்து போனது வெளியில் வந்து பாருவால, ஆனால் நாங்கள் வந்து போட்டோன்னா அவனை திருப்பி உள்ளே கூப்பிட்டுக்கிறோம். பாருவோட விஷயங்களும் அப்படிதான். ரெட் கார்டு நாங்களே கொடுத்தோம், நாங்களே சரி பண்ணுறோம், சரி பண்ண மாட்டோம். ஆனால் கொடுத்துட்டு நாங்களே போட்டோன்னா அவங்கள கூப்பிடுவோம். அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் தப்பு தான் பண்ணிட்டீங்க, அதனால ரெட் கார்டு கொடுத்தோம், அதுக்கான பனிஷ்மெண்ட் அது. ஆனால் வந்து திருப்பி கூப்பிடும்போது அது எங்களோட பெருந்தன்மை. ஆனால் அதுக்கு நீங்கள் செஞ்ச தப்பு சரின்னு ஆயிடாது அப்படின்ற மாதிரி இது ஒரு பிச்சை போட்ட மாதிரி தான் திருப்பி அவனுங்க கூப்பிட்றானுங்கன்னா அந்த பிச்சையை வந்து அவளுக்கு வந்து அதை எடுத்துக்காம அவ போட்ட பிச்சையாகவே அது இருக்கட்டும், அவள் கொடுத்த டிஆர்பியாகவே இருக்கட்டும், அவளை வச்சு இவனுங்க பணம் சம்பாதிச்சதாகவே இருக்கட்டும், அவளை வச்சு இவனுங்க டைட்டில் வின் பண்ண சபரியாகவே இருக்கட்டும், இவ வந்து இக்னோர் பண்ணிட்டு கொஞ்சம் கான்சிக்வன்சஸ் வந்தாலும் அவள் ஸ்ட்ராங் கேர்ள் அப்படின்னும் போது அதை அவள் வந்து இவனுங்க கிட்ட என்னோடதை ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கான ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் எங்கே ப்ரூஃப் பண்ணமோ ப்ரூஃப் பண்ணுறேன். மேபி எனக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அந்த டைமை நான் எடுத்துக்கிட்டு நான் என்னோட ஸ்பேஸை வந்து பண்ணிவிட்டு என்னோட கோவத்தையும் என்னோட ஆதங்கத்தையும் நான் என்னோட சேனலை வெளிப்படுத்திட்டு இல்லை வேறு விஷயங்களில் நான் டைவர்ட் பண்ணி வெளிப்படுத்திட்டு நான் வரனே தவிர இவனுங்க கிட்ட வந்து நான் வந்துட்டு கெஞ்சணும்னோ இவனுங்க காலில் விழலணும், இவனுங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு வந்து டிஆர்பிக்கு தான் இருக்கும்னு தெரிஞ்சு நான் திருப்பி வந்து இவனுங்க கிட்ட சரண்டராகவே எனக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும்ன்றது அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவள் விட்டு கொடுக்காம இந்த ஸ்டாண்டை எடுக்கணுன்றதா என்னோட ஒப்பீனியன். ஒரு பொண்ணா இல்லைனா இவனுங்களுக்கு இது ரொம்ப நார்மல் ஆகிடும். இந்த சீசனில் இதை வந்து இவனுங்க இப்படி நார்மல் பண்ணிட்டாங்கன்னா அப்போ இனிமே வர எல்லா சீசன்லையுமே கண்டென்ட் கொடுக்குறவனுங்க அவனுங்க நெகட்டிவாக கொடுக்கும்போது அது ஆம்பளையா இருந்தா வக்ரன் மாதிரி ஆளுங்க, சபரி மாதிரி ஆளுங்க, அவனுங்க வந்து கமருதீன் மாதிரி ஆளுங்க, வினோத் மாதிரி ஆளுங்க மற்றவங்களை மட்டம் தட்டி மட்டுமே வினோத்தெல்லாம் பெரிய ஆளாக இருக்கானும் போது அதில் அந்த திவாகருக்கு முக்கியமான பங்கு இருக்குன்னா, திவாகர் இல்லைன்னா வினோத் இல்லை அப்படின்னும் போது அது இப்பயுமே லைவ்ல 2-3 நாளாக போயிட்டுருக்குன்றதை லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நாங்கள் அங்கே கிளிப்பிங்ஸ் பார்க்கறதுல நான் சொல்கிறேன். அப்படின்னும் போது திவாகர் இல்லைனா வினோத் வெளில தெரிஞ்சிருக்க மாட்டார், பாரு இல்லைனா யாருமே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, பாரு இல்லைனா இந்த சீசனே கிடையாது அப்படின்னு சொல்கிற இடத்துல அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுத்து இந்த இடத்துல இவனுங்க கூப்பிட்றாங்கன்னு வந்து நிற்கணுமான்னு கேட்டால் என்ன கேட்டால் நோ அப்படிங்கிறத அவள் ஸ்ட்ராங்காக சொல்லணுன்றது தான் என்னோட ஆசையும். அகெயின் அவ ஷூஸ்ல இருந்து பார்த்தா தான் தெரியும் அந்த கான்சிக்வன்சஸ் அவ ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கா அப்படின்னா அந்த நோ அவ ஸ்ட்ராங்கா சொல்லலாம். இல்ல இவனுங்களோட இந்த இனிமே வம்பு வேணாம், இது அப்படியே விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி அவளோட சாய்ஸ்க்கு போனா மேபி அவ சம்பளம் அடி வாங்கலாம். நான் சொன்ன மாதிரி அவளுக்கான ஃபியூச்சர்ல அவளுக்கான அந்த செலிபிரிட்டி அப்படிங்கிற விஷயத்துல அவளுக்கான அந்த ஆங்கரிங் அப்படிங்கிற விஷயத்துல ஏதாவது அடி வாங்கும் அப்படின்னு அவ யோசிச்சா அவள் வந்து அவளோட சாய்ஸ் அவள் என்ன பண்ணுங்கிறது ப்ளஸ் அவள் ஃபேமிலி கூட சேர்ந்து அவங்க அம்மா கூட சேர்ந்து அவள் டிசைட் பண்ணி மன்னிக்கிறவங்கள மன்னிச்சிடலாம். அதாவது மன்னிக்கணும்னு நினச்சா மன்னிச்சிடலாம். இவனுங்க வேணும்னே கூப்பிட்டு வச்சு மரியாதை கெடுப்பாங்கன்னு தெரிஞ்சப்புறம் போய் அங்கே போய் அவள் நிற்கணுமான்னு கேட்டால் என்ன கேட்டால் அது வேணான்னு தான் நான் அகைன் சொல்லுவேன். ஸோ சபரி சாரி கேட்டதும் செல்லுபடி ஆகாது. ஆனால் செல்லுபடி ஆகுதோ இல்லையோ அவன் வந்து வின்னர் ஆயிட்டான். ஏன்னா சேனல் படைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சபரி உள்ளே கூப்பிட்டு வந்தது சேனலோடது அந்த பிரதீப் மில்ராய் அப்படிங்கிற அந்த டைரக்டரோட ஒய்ஃபே டைரக்டாக பேசி சபரியை கூப்பிட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக உன்னை ஃபினாலேல கொண்டு வந்துடும்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அரோராவும் அப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க, வக்ரனே அப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க, திவ்யா வந்து அந்த பிஆர் ரோட்ஸில் வந்தாங்கன்னும் போது ஸோ இவங்க நினச்சதை சாதிக்கிறதுக்கான ஒரு சீசனாக இந்த சீசனை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் சீசன்லேருந்து மக்கள் ஓட்ஸ் தேவையே இல்லை. நீங்களே உங்களோட அத்தாரிட்டி எடுத்துக்கோங்க. இந்த சூப்பர் சிங்கர், குக் வித் கோமாளி மாதிரி நீங்களே உங்களுக்கான வின்னிங் சாய்ஸ் எடுத்துக்கோங்க. எதுக்கு மக்களை ஓட்டு போட சொல்கிறீங்க? இவனுங்க பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும்னா கண்டென்ட் கொடுக்குறவங்க முக்கியமாக பொண்ணுங்களா இருக்காங்கன்னா அவங்க கிட்டேருந்து எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு வெறும்னே ஹீரோவை மட்டும்தான் நாங்கள் ஆம்பளைங்களை காட்டுவோம், சபரியை காட்டுவோம், தீபக்கை காட்டுவோம், அதுக்கப்புறம் வந்துட்டு கமருதீனை காட்டுவோம், கானாவினத்தை காட்டுவோம், வக்ரம்னை காட்டுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல அரோரா மாதிரி பொண்ணுங்களை காட்டுவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அதுக்கு எதுக்கு மக்கள் ஓட்ஸ் எங்களை போட சொல்கிறீங்க? என்ன வெங்காயத்துக்கு நாங்கள் ஓட்டு பண்ணணும், என்ன வெங்காயத்துக்கு நாங்கள் 3 மாதம் ஷோ பார்க்கணும், என்ன வெங்காயத்துக்கு நாங்கள் வீக்கெண்டு ஷோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஸ்கிரிப்டட் ஷோ அப்படிங்கிறத